வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 3ஆம் தேதி பொற்கால புதன் பிறந்திருக்கிறது. இனி அனைத்தும் நல்லதாக நடைபெற வேண்டும். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல நாட்களாக அமைய வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய விடயத்துக்கு வந்த இன்று ஒரு குறள். நாங்கள் இனிய குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவருடையது. இன்றைக்கு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி. அதாவது அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி. தீய செயல்களை அகற்றி, இந்த தீய செயல்கள்லாம் எங்களுக்கு பிரச்சனை, அகற்றி அறநெறி தழைக்க செய்ய வேண்டுமானால் தீய செயல்கள் எல்லாத்தையும் மாற்றி அறம் தலைக்க செய்யப்பட வேணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்னாங்களே, இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவென காட்ட வேண்டும். இனிய சொற்களாக சொல்லித்தான் நல்வழிகளை காட்ட வேண்டும். அடம் பிடிக்கக்கூடாது. ஆகையினால் இனிய சொல் வாழ்க்கையின் இனிமைக்கு இன்றைக்கும் உதவியாக இருக்கும். நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். வளிமண்டல நிலையம் இப்பொழுது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. தன்னுடைய அறிக்கையை, அதுவும் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. அது சொல்லியிருக்கிறது. இப்போ பருவகால மழை உண்மையில் இந்த மார்கழி மாதம் மழை பெய்வது வளமை, எங்களுக்கு மாறி மழை பெய்கிறது என்று வளமை. அது எங்களுக்கு இப்படி ஒரு அனர்த்தம் பெறும், இப்படி தாளமுக்கம் பெறும், எங்களுக்கு எல்லாம் கவுட்டு கொட்டி போட்டு போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அதெல்லாம் ஒரு மாதிரி போட்டுதுன்னு பார்த்தால் இப்போ அந்த பருவமழை அது தான் தன்னை கணக்கு பெய்யத்தான் நிற்காது. அது இடையிலே அவர் போட்டார், நான் எந்த வேலை பார்க்க போகிறேன்னு நிற்கிற மாதிரி இப்போ வளிமண்டலவியல் நிலையம் சொல்லி இருக்கு. நான் இன்றைக்கு நேற்று மாலை வானிலை அறிக்கையெல்லாம் தெரிவிச்சிருக்குது. தாங்கள் இந்த பருவமழை துவங்க போது நாளைக்கு 4ஆம் தேதி இருக்கு. நேற்றெல்லாம் இவரங்களோட பிரதிபர் ராஜா சொன்ன மாதிரி முல்லைத்தீவு எல்லாம் மழை பெய்து இருக்கு. அப்போ மீட்பு பணிகளும் அங்கே தொடர்ந்து நடக்கிறது. கண்டுபிடிக்க முடியாத இடங்கள் இருக்குது, சதுப்பு நிலங்களாக இருக்குது. இந்த மழை பெய்தான் எங்களுக்கு இறைவனே ஒரு இடைஞ்சலாக இருக்கும். இறைவன் தான் அதுக்கு வழிவகுக்க வேண்டும். இந்த பருவமழை கொஞ்சம் பிந்தி பெய்தான் நல்லா இருக்கும். ஒரு 15-20 நாளாவது விட்டால் தான் எங்களுடைய அந்த மீட்பு பணிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு எங்களுடைய உறவுகளினுடைய நிலைகள் அறியப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கடவுள் தான் காப்பாற்றணும். இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியாத இடங்கள் இருப்பதாக தெரியும். தலைவாக்கலையிலே சில பிரிவுகள் பலதரப்பட்ட இடங்களில் இன்னும் தொடர்புகள் பெற முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் மண்வள் மூடி, வீதிகள் மூடி, எங்களுக்கு ரோட்டு எங்களுக்கு கிராமம் வண்டி தெரியாமல் அங்கால போகல. அது என்னென்னு சொன்னால் தொலை தொடர்புகள் இல்லை, எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குது, மின்சாரம் இல்லை. அப்போ அந்த மக்கள் எப்படி தொடர்பு கொள்வது, என்ன செய்கிறது என்ற ஒரு அளவுக்கு எங்களோட நிலை ஏற்பட்டு நினைக்கின்ற போது நெஞ்சு பதைக்கிறது இல்லையா? எங்களுக்கு எல்லாருக்கும் அதுதான் வேறு கடவுளை வேண்டுவதை விட வேறு வழி இல்லாமல் தெரிகிறது. அப்போ தொலைத்தொடர்புகள் போக்குவரத்து பிரச்சனையால் தான் இந்த தொடர்புகளை பெற முடியாமல் இருக்கிறது. அதுகள் வந்துட்டால் ஏதோ 2-3 நாளைக்குள்ள ஏதோ பிரச்சனைகளை தீர்த்துட்டால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்படுகிறது. இந்த இலங்கையின் அழிவுக்கு இப்போ முதல் கட்ட நிவாரணத்துக்கே 3100 கோடி ரூபாய் தேவைப்படும் என சொல்லப்பட்டிருக்குது. யூனிசெஃப் நிறுவனம் சொல்லியிருக்கு. 14 லட்சம் பேர், அதுக்கு மேற்பட்டவர்கள், 14 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் குழந்தைகளும் கூடுதலாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குழந்தைகள் ஆக்கள் இல்லைங்க, வயது போனவர்கள் எல்லாரும் சேர்ந்து 14 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என யூனிவர்ஸ் நிறுவனம் கூறியுள்ளது. மற்றது ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னால், அந்த களனி கங்கையால் கொஞ்சம் பயமாக கிடந்தன்னு சொல்லியும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லியும் நீர்மட்டம் உயருதுன்னு சொல்லி கொண்டு வந்தார்கள். அந்த நீர்மட்டம் இப்போ பெருவெள்ளம் ஏற்படும் ஆபத்திலிருந்து கொஞ்சம் குறைந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. அப்போ கொஞ்சம் சந்தோஷம், மழை பெய்யாமல் விட்டுறோம் மினி. அப்போ அந்த களனி கங்கையும் தன்னுடைய ஆபத்து நிலையிலிருந்து குறைந்து மக்களுக்கு உதவி செய்யுது. அப்போ அந்த நிலையில் இருக்கின்ற போது, வெள்ளப்பெருக்குகள் இங்கே குறைவாக இருக்கிற போது இந்த மீட்பு பணிகள் கொஞ்சம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றது இந்த பொய்யான செய்திகள், குளம் உடைச்சி போட்டது, மீன் பாயுது, மீன் இல்லாது, சுனாமி வரப்போதோ, இதெல்லாம் தேவையில்லை. நடந்தவற்றை சொல்லணும், நடந்தவற்றை தான் மக்களுக்கு சொல்லணும். மற்றொரு அங்கே போகாதேங்கோ, கவனமாயிருங்கோ, இதுபோல் சொல்லுற விட்டுட்டு உடையாத குளத்தை உடைச்சேன்னு சொல்லியும், மீன் வந்தால் சுனாமி வரும் என்று சொல்லியும் இதெல்லாம் சொல்லி மக்களை விரட்டி, மக்கள் உள்ளதுக்கே டென்ஷன் பதட்டத்தில் இருக்கிறார்கள். மற்றது அங்கால் பக்கம் மக்கள் பாவங்கள் எல்லாரும் அழிவை கண்டு எத்தனை உறவுகளை இழந்து அங்கே இருக்கிறார்கள். அப்போ அவர்களையெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுத்து இந்த கதைகளை சொல்லும்போது எங்களுடைய இந்த சமூக
வலைத்தளங்கள் கவனமாக இருக்கணும். எங்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் கதைச்சி போட்டு போகக்கூடாது. ஒரு செய்திகளை பார்க்கின்ற போது அதில் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக இருக்கணும். உண்மையிலே எங்களுடைய தமிழடியான் சந்துரு போன்றவர்களினுடைய செய்திகளை நான் கொஞ்சம் பின்பற்றுவது கூட என்று சொன்னால் அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள், அவர்களுடைய செய்திகள் உண்மையிலே ஆய்வு செய்து அவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு ஆய்வு செய்திருக்கிற செய்திகளை நாங்கள் சும்மா பார்த்து அதில் எடுத்து தான் எங்களுடைய உறவுகளுக்கு நான் சொல்வது வளமை. ஏன்னு சொன்னால் அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள். சும்மா நாங்கள் கண்ட எல்லாத்திலையும் எடுத்து போட்டு உடையாத குளத்தை உடைஞ்சு நினைச்சு போட்டு விட மக்கள் எல்லாம் டென்ஷன் ஆகி மக்கள் பாவங்கள். மக்களுக்கு ஊடகங்கள் என்பது மக்களுக்கு சரியான நேரத்தில் தக்க நேரத்தில் சரியான செய்திகளையும் சரியான தவறான செய்திகளையும் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. சரியான செய்திகளை சொல்லணும். அவர்களை காப்பாற்ற வழியாக அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திகளை பரப்புவதுதான் உண்மையில ஊடக தர்மம். அதை விட்டுட்டு ஊடக தர்மத்தை விட்டுட்டு சும்மா கண்டவாக்கு வில்லுப்பாட்டு பாடுற மாதிரி பாடிக்கொண்டு இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்கு குறை நீக்கக்கூடாது. அதுதான் நான் சும்மா சொல்லினான். மற்றது இந்த விதியேற்றம் பதுக்கருவள் இதெல்லாம் செய்யாதேங்க. தயவு செய்து மரத்தால் விழுந்தவனை மாடு மிச்ச மாதிரி பச்சை மிளகாய் 2500 3000 ரூபா விற்கிது, கத்தரிக்காய் 1000 என்று சொன்னால் ஏன் இந்த வேறு கொஞ்சம் மக்கள் பாவம். இந்த நேரம் அவர்களும் கஷ்டப்பட்டுருக்கிறார்கள். கொஞ்சம் மலிவா விற்க பாருங்கோ. இந்த மாடு மிச்சவனை மரத்தால் விழுந்தவனை மாடு மிதிக்கிற மாதிரி வேலைகளை செய்யாதேங்கோ. யாழ்ப்பாணத்திலேயே அரசாங்கத்தையோ கடுமையான உத்தரவு போட்டுக்கிறோம். அந்த பதுக்க வேலையை விலை உயர்வு வேலைகளெல்லாம் செய்ய வேண்டாம். கேஸ் இல்லையாண்டு கேஸ் ஒழிக்கிற வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது. கேஸ் எல்லாம் நாளைக்கு வருது அந்த அறிக்கையில் போட்டிருக்கிறேன், பார்த்திருப்பீர்கள். மற்றது எங்களோட நேற்று மதியத்துக்கு உள்ள வந்த செய்திகளில் 410 பேர் உயிர் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய அனர்த்தத்தில் 336 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இது சாதாரண ஒரு கணக்கு, நேற்றைய கணக்குத்தான். இன்னும் அதிகரிக்கலாம் எனத்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்னும் மீட்பு பணிகள் முடியவில்லை. அது அவர்களை நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் வழிவிட்டு எல்லாம் குறைவாக நாடு நிறைவடைய வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். அந்த கண்டியிலே ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கு நேற்று. அந்த 2 மலைத்தொடர்களுக்கும் இடையில் ஒரு அழகிய கிராமம் இருந்திருக்கிறது. அந்த அழகிய கிராமம் மண் சிவில் மூடப்பட 2 மலைத்தொடருக்குள்ளேயும் கீழே கிராமம் தான் என்னை இப்படியே சரிஞ்சுட்டா சரிதானே அப்படியே மூடப்பட்டிருக்கின்றது. நெலுமலை என்ற ஒரு கிராமமும் அழகிய கிராமம் என்று சொல்லப்படுகிறது. அதில் 13 குடும்பங்களை சேர்ந்த 31 பேர் அப்படியே உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுது. அவர்களுடைய இறுதிக்கிரிகைகள் நேற்று நெஞ்சை விடுக்கும் வகையில் இலங்கையை ஒரு சோகத்தில் ஆழ்த்துகிற வகையில் அந்த இவைகள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மற்றது ஒரு சந்தோஷமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் அந்த களுத்துறை மாவட்டத்திலிருந்து ஒரு மீட்பு பணிகள் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால் அது கனவேர் கொஞ்சம் இல்லை, எல்லா இளைஞர்கள் அந்த அமைப்பு இந்த அமைப்பு விளையாட்டு அமைப்பு என்று சொல்லி ஒவ்வொரு அமைப்புகளும் களுத்துறையில் சேர்ந்து உண்மையிலே பாருங்கள். அதுதான் மனிதம் என்று சொல்கிறோம். அதுதான் அவர்கள் அங்கு இளைஞர்கள் எல்லோரும் வெளிக்கிட்டு ஒரு தங்களுக்கு உரிய சாப்பாடு இந்தியா சாப்பாடு தான் மீட்பு பணிக்கு வர. அப்போ அவர்கள் தங்களுக்கு உரிய சாப்பாடு கொண்டு மற்ற அதுக்குரிய தளவாடங்கள் வாகனங்கள் பைக்குலேருந்து வாகனங்கள் மம்பட்டிகள் அதுவாள் இதுவாள் எல்லாம் அந்த மீட்பு பணிக்கு என்ன தேவையோ அனைத்து பொருட்களுடனே மக்கள் வந்து இறங்கி இருக்கணும். இப்போ களுத்துறை மாவட்டத்திலேருந்து நூறியார் வந்து இறங்கி இருக்கணும். நூறியார் மக்களுடைய மீட்பு பணி செய்யாமல் நாங்கள் திரும்பி போக மாட்டோம் அறக்கூவலில் வந்திருக்கணும். உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இப்படித்தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கணும். இளைஞர்கள் விளக்கிட்டு செய்யணும். வேறு எங்களுக்கு செய்வதும் இல்லை. சரி, ஆகையினால மற்றவர்களை பார்த்து கொண்டு இருந்தோம்னால் நாங்கள் போக வேண்டிய அதுதான் சொல்லப்படுது. அப்போ 100 ரியால் மற்ற 100 ரியால் நிறைய உல்லாச பயணிகள் வெளிநாட்டில் இருந்தது எங்களுக்கு காசு சொல்லி கொண்டு வந்ததை எல்லாம் புழைச்சி போச்சு. எல்லாம் அவர்களுமாகப்பட்டு அவர்களுடைய ஒரு தொகுதி ஆக்களும் நேற்று கொண்டே பக்குவமாக கொண்டே கட்டினாக்கார இறக்கிறக்க அவையங்கார போச்சுருக்கான வழியெல்லாம் பார்த்து தானே போத்து அனுப்பி தான் பண்ணுவோம். எங்கள் நாடு வந்தவே பக்குவமாக அனுப்புகிற வழியே அரசாங்கம் செய்து கொண்டு இருக்குது. அரசாங்கம் கஷ்டப்படுது. எங்களுடைய ஜனாதிபதியை பாராட்டணும். பல கஷ்டப்பட்டு கொண்டு இப்படி ஒரு தலைமை கிடைக்கிறது எங்களுக்கு கஷ்டம். மற்றது மின்சாரம் பாதிக்கப்பட்ட இடங்கள். இப்போ மின்சாரங்கள் கனவே காசு கட்டாமல் இப்போ உடனே முந்திய மாதிரி கணக்கு காசு வந்து துணிக்கிறேன் 3 ஒருக்கா கட்டி கூட வெட்டி போடுவாங்களோ. அப்போ அந்த இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்போ இடங்களில் மின் துண்டிப்பை இடைநிறுத்திருக்கிற நீங்கள் யோசியாதீங்க. இப்போ இந்த ஆறுதலாக கட்டம் கொண்டு சொல்லி இப்போ மின்சார சபையும் அறிவிச்சிருக்கு. பிரச்சனை இல்லை. மற்ற ஏஎல் பரீட்சை நடைபெற்று இருந்தது அனர்த்தத்தால் பிற்படப்பட்டது. அது ஜனவரி 1 வாரத்தில் நடத்துவதாக சொல்லியிருக்கிறோம். வாரம் 14ஆம் தேதி பாடசாலைகள் எல்லாம் துவங்கும்.
பாதிக்கப்பட்ட பாடசாலைகள், பாதிக்கப்பட்ட இடங்கள், அங்கே பக்க இடங்களில் பாடசாலைகளை நீங்கள் பேருந்து நடக்கும் ஒன்றும் இல்லாமல் இதுண்டவனா அது பேருந்து ஒரு தேதி அறிவிக்கப்படும், அதெல்லாம் பார்த்து செய்வோம். இப்போ இந்தியாவில் பாதிக்கப்படாத இடங்கள் பாடசாலைகள் 16ஆம் தேதி ஆரம்பமாக வேண்டும் சொல்லப்படுது. பரீட்சையும் ஜனவரி மாதம் தான், யோசிக்க வேண்டாம். மற்றது இந்தியா பாகிஸ்தான் மீட்பு பணியெல்லாம் வந்திருக்குன்னா இந்தியா வந்து அதுக்குள்ளே பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் கூட முறுவல் உள்ள ஆக்கள் இப்போ இந்தியாவுக்கு மேலாக பாகிஸ்தான் பிளேனை பறக்க சொல்லி அனுமதி கொடுத்து விடுறாங்களா. ஆனால் அந்த சாமான் கொண்டு வர பிளேனுக்கு அனுமதி கொடுக்க வினாக்கிட்டு தான் அதாவது நிவாரண பணிகள் கொஞ்சம் பேரை பிந்துன்னு சொல்லி பிந்தி வந்தேன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனால் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. போராட்ட காலத்து அவங்களுக்கு 2 பேருக்கும் நடுக்க முருவல் தானே. அப்போ அப்படி இருந்தும் இலங்கைக்காக இதுக்கெல்லாம் நேர கொண்டு வந்துடலாம் கிட்டண்டுக்காக இல்லாட்டி சுற்றி வரணும் அவங்களோட விட்டு இப்போ அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. பரவாயில்ல, அந்த விஷயத்தில் இந்தியாவை பாராட்டத்தாங்களும் இந்தியா உண்மையில் இறங்கி எங்களுக்காக மீட்பு பணிகள் கெரியலையும் கொண்டு வந்து பாகிஸ்தான் கொண்டு வந்து வச்சு எல்லாம் செய்யக்க நாங்களும் அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், எங்கள் நாடு அவர்களுக்கு எப்போ கடமைப்பட்டிருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு நான் இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.